ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுல சிண்டு குருவியும் அதோட குழந்தை மீனா குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த மீனா குருவி அவங்க அம்மா சிண்டு குருவி கிட்ட, அம்மா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு பிரியாணி வாங்கி தாங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னும் வாங்கியே தரலை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் வேறு சாப்பாடு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அந்த மீனா குருவி அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. இப்போ அந்த அம்மா சிண்டு குருவி, மீனா குருவி, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க நெல்களை வச்சு இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பாக பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மீனா குருவி, போங்கம்மா, நீங்கள் தினமும் இப்படி தான் சொல்கிறீங்க. அப்பா இருந்தப்பெல்லாம் எனக்கு தினமும் விதவிதமாக பிரியாணி வாங்கிட்டு வந்து தருவார். நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தருவார், செஞ்சு தருவார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைம்மா அப்படின்னு அந்த மீனா குருவி சொல்லுது. அப்போ அவங்க அம்மா சிண்டு குருவி, ஆமாம் மீனா குருவி, நம்ம அப்பா பிரியாணி கடை வச்சுருந்தப்போ உனக்கு விதவிதமாக பிரியாணி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இப்போது உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுவும் அந்த ஈஸ்வரி காகம் இருக்கே, அதுக்கு வட்டி கட்டுற முடியாமல் தான் நம்ம அந்த பிரியாணி கடையவே அதுக்கிட்ட விற்றுட்டோம். அந்த பிரியாணி கடையும் நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் போய் நீ பிரியாணி கேட்குறியே அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அதுக்கு மீனா குருவி, போங்கம்மா, எப்போ எது கேட்டாலும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுறீங்க. இன்றைக்கி நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், எனக்கு பிரியாணி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மீனா குருவி அடம் பிடிக்குது. இவங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே பிரியாணி கடையில் அந்த சுந்தரிக்காகவும் அந்த ராமுக்காகவும் இந்த பிரியாணி கடையை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரெண்டு காகமும் பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அந்த ஈஸ்வரி காகம் சொல்லுது, ராமு, இந்த கடை அந்த சிண்டு குருவி கிட்ட இருந்த வர நல்ல ஓஹோன்னு கஸ்டமர்ஸ் நிறைய வந்து நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ நம்ம கிட்ட வந்துச்சோ ஒரு கூட்டம் கூட வர மாட்டேங்குது, ஒரு ஆளு கூட இந்த பிரியாணியை வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ராமுக்காகவும், ஆமா ஈஸ்வரி, அந்த சிண்டு குருவி கை பக்குவம் அப்படி, அது பிரியாணி செஞ்சா நல்ல வியாபாரம் ஆகுது. ஆனா நீ பிரியாணி செஞ்சனா ஒரு ஆள் கூட வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த ராமுக்காகவும் சொல்லுது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்து காட்டுல இருந்து ஒரு காக்கா இவங்க கடைக்கு சாப்பிட வருது. அந்த காக்கா, கடைக்காரரே, எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிட கொடுங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராமுக்காகவும் அந்த காக்காக்கு பிரியாணியை கொடுக்குது. அந்த காகமும் அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு, தூ தூ, இது என்ன பிரியாணி இவ்வளோ கேவலமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு குருவி கடை வச்சிருந்துச்சு. அப்போ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், அது ரொம்ப தேனாமிர்தமா இருந்துச்சு. அதை நம்பில நான் வந்து இங்க வந்து வாங்கினேன். இது என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு இந்த பிரியாணி. ஆனா இந்த பிரியாணியை வாயில வைக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் பறந்து போகுது. இப்போ அந்த ராமுக்காகவும் ஈஸ்வரி காகத்துக்கிட்ட, ஈஸ்வரி, நம்ம இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தலையில துண்டை போட்டு தான் போகணும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா நம்ம ஒரு ஐடியா பண்ணணும் ஈஸ்வரி அப்படின்னு ராமுக்காகவும் ஈஸ்வரி காகத்துக்கிட்ட சொல்லுது. அப்போ ஈஸ்வரி காகம், என்கிட்ட இல்லாத ஐடியாவா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஈஸ்வரி காகம் சொல்லுது. அந்த ஐடியாவை மட்டும் கரெக்டா செஞ்சோன்னு நினச்சிக்கோங்க, நம்ம பிரியாணி கடை பிச்சுக்கிட்டு ஓடும். இப்போ அந்த ராமுக்காகவும், அப்படியா ஈஸ்வரி, அப்படி என்ன ஐடியா வச்சிருக்க, அதை சீக்கிரமா சொல்லு அப்படின்னு ராமுக்காகவும் கேக்குது. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும், அது ஒன்றும் இல்லை ராமு, அந்த சிண்டு குருவி வேலை தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அது இப்போ ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு. நம்ம கடைக்கு அதை கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுக்கலாம். பிரியாணி அது செஞ்சாதானே டேஸ்டா இருக்கு. அதனால அதை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் இந்த பிரியாணி கடை நல்லா போகும்ல. அதான் என்னோட ஐடியா அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அப்ப அந்த ராமுக்காகவும், ரொம்ப சூப்பரான ஐடியா ஈஸ்வரி, இப்போவே நீ அந்த சிண்டு குருவி வீட்டுக்கு போய் அந்த சிண்டு குருவிய கையோட கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அந்த ராமுக்காகவும் சொன்ன உடனே ஈஸ்வரிக்காகவும் பறந்து சிண்டு வீட்டுக்கு போகுது. சிண்டு குருவி வீட்டுக்கு போன உடனே சிண்டு குருவி, வாங்க ஈஸ்வரி அக்கா,
என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்படின்னு சிண்டு குருவி கேக்குது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காக்கா, அது ஒன்றும் இல்லை சிண்டு, என்னோட பிரியாணி கடைக்கு நான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் உன்னோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நீ வேற நிறைய இடத்துல வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேல, நீ வேணா என்னோட பிரியாணி கடையில வேலை செய்றியா சிண்டு? அப்படின்னு ஈஸ்வரிக்காவும் கேக்குது. அதுக்கு சிண்டு குருவி, கண்டிப்பா சேர்ந்துக்கிறேன் ஈஸ்வரி அக்கா. இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னோட குழந்தைக்கும் எனக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அந்த சிண்டு குருவி ஈஸ்வரி கடைக்கு உடனே வேலைக்கு சேர்ந்துருச்சு. வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த சிண்டு குருவியை பார்த்த உடனே எல்லாரும் அந்த கடைக்கு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிண்டு குருவி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்போ அதோட குட்டி மீனா குருவிக்கு பிரியாணியை டெய்லி எடுத்துட்டு போய் கொடுக்குது. இங்க அந்த ராமுக்காகவும் ஈஸ்வரி காகத்துக்கிட்ட, ஈஸ்வரி, நீ சொன்ன ஐடியானால அந்த சிண்டு குருவி நம்ம கடைக்கு வந்து சமைச்சு கொடுக்கறத பார்த்துட்டு நம்ம கடை நல்லா ஓஹோன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு அதிகமான லாபம் நம்ம கடைக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்படியே இவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் சிண்டு குருவி எல்லா தட்டுகளையும் விளக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தட்டு உடஞ்சி கீழே விழுந்துருது. அப்போ அதை பார்த்து அந்த ஈஸ்வரிக்காகவும், சிண்டு குருவி, அந்த தட்டோட விலை என்ன தெரியுமா? உன்னோட ஒரு மாசத்தோட சம்பளம். இந்த பிளேட்டை நீ உடைச்சதுக்காக உனக்கு இந்த மாசம் சம்பளமே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது. அதுக்கு சிண்டு குருவி, ஈஸ்வரி அக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னொரு தடவை இந்த தப்பை நான் செய்யாம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிண்டு குருவி ஈஸ்வரி காகத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு ஈஸ்வரிக்காகவும், அதெல்லாம் முடியாது சிண்டு, நீ பண்ண தப்புக்காண்டி இந்த மாசம் உனக்கு சம்பளமே கிடையாது. விருப்பம் இருந்தா வேலை செய், இல்லனா இங்க இருந்து நீ கிளம்பு. சுந்தரிக்காகவும் இப்படி பேசினதுனால அந்த சிண்டு குருவி பறந்து அவங்க வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அவங்க குட்டி குருவி மீனா கிட்ட எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப அழுகுது. இப்போ அந்த மீனா குருவி, அம்மா அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமே நீங்கள் அங்கே வேலைக்கு போகாதீங்கம்மா அப்படின்னு அந்த மீனா குருவி சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம சொந்தமாக தானே பிரியாணி கடை வச்சுருந்தோம், அந்த மாதிரி நம்ம ஒரு கடை வைக்கலாமா? அதுக்கு சிண்டு குருவி, ஆமாம் மீனு, நீ சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுது. ஆனால் பிரியாணி கடை வைக்கணும்னா அதுக்கு சில முதலீடுகள்லாம் தேவைப்படுமே, அதுக்கு நம்ம என்ன செய்யறது மீனா அப்படின்னு சிண்டு குருவி கேட்குது. அப்போ அந்த மீனா குருவி, அம்மா நம்ம கடை திறக்கிறதுக்கு பணத்தை நம்ம புறா மாமாட்ட வேணா கேட்போமா? கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாருமா அப்படின்னு அந்த மீனு குருவி சொல்லுது. இதுக்கு சிண்டு குருவி, கரெக்டா சொன்ன மீனு, நான் இப்பவே போய் புறா மாமா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு குருவி புறாவை பார்க்க போகுது. சிண்டு புறா கிட்ட போய் அதோட நிலைமை எல்லாத்தையும் சொல்லி அந்த புறா கிட்ட இருந்தும் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி பிரியாணி கடையும் ஆரம்பிக்குது. அப்போ அங்க ஒரு காக்கா வந்து, சிண்டு குருவி, எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடு அப்படின்னு கேக்குது. அந்த மட்டன் பிரியாணி வந்த உடனே அந்த காகம் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா சிண்டு, ரொம்ப டேஸ்டா இருக்குது. இந்த மாதிரி பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது. இப்படியே கொஞ்ச நாள் போது அந்த கடை நல்லா டெவலப் ஆகுது. இந்த பக்கம் அந்த ஈஸ்வரி காகத்தோட கடையை காட்டுறாங்க. அங்க ஒரு கஸ்டமர் கூட போகல, யாருமே வந்து பிரியாணியே சாப்பிடல. அப்ப ராமுக்காகவும், ஈஸ்வரி, நீ பண்ண பெரிய முட்டாள்தனத்தால இப்போ நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வராம ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு நம்ம கடை அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், ஆமா ராமு, நான் பண்ணது பெரிய தப்பு. நம்ம கிட்ட தானே வேலை பார்க்குது இந்த சிண்டு, நம்ம வஞ்சா அது எங்க போக போகுது, இங்க தானே இருக்கு, திரும்பி நம்ம கிட்ட வந்துரும்னு தான் நான் நினைச்சேன். கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். அது எனக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய விளைவை கொண்டு வந்து தரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல
அப்படின்னு ஈஸ்வரிக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம என்னைக்குமே அவமரியாதையா நடந்துக்க கூடாது. தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னா முதலாளிகளே இருக்க முடியாது. ஓகே குட்டீஸ், பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.